நிகழ்ச்சியை காண இங்கே நமது அழைப்பை ஏற்படுகின்றதற்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன். இவ்வாறு ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். இந்த நேரத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வருவாங்க அப்படின்னு நம்ம வந்து நினைச்சோம். ஆனால் அதை ஏற்படுத்தி நிறைய ப்ரோக்ராம் நம்ம ரெடி பண்ணோம். ஆனால் அது வந்து முடியாத காரணம் நாமே நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம எதையாவது பெற்றுக்கொள்ளணும், பெருமையாக போகக்கூடாது. அந்த நிகழ்ச்சியார் கூட கூட சொல்லுவாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு இங்கே எதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படி நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாலும் நாம் ஒரு நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துகிட்டு போனோம். அது நம்ம மாணவர்கள் இருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் பார்வையில் அப்படின்னு நான் சொன்னேன். கீழே பற்றி பார்த்தாங்க, என்னது ஆசிரியர் பார்வையில் அப்படின்னு. அப்போ டீச்சர்ஸ் சொல்லுக்கு அப்படின்னு இங்கிலீஷ் சொன்னால் டக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே பேசுங்க. ஒரு ஆசிரியருடைய பார்வை வந்து மற்றவங்க பார்வைகளாக இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தனி பார்வை இருக்குது. அன்னையின் பார்வையில் அன்பு இருக்கும், தந்தையின் பார்வையில் கண்டிப்பு இருக்கும், கடவுளின் பார்வையில் கருணை இருக்கும், குழந்தையின் பார்வையில் அழகு இருக்கும், காதலியின் பார்வையில் குறும்பு இருக்கும், மனைவியின் பார்வையில் புதிர் இருக்கும், கணவன் பார்வையில் பரிதாபம் இருக்கும். இது ஒவ்வொருத்தர் பார்வையிலும் ஒவ்வொரு இருக்கும். இப்போ ஆசிரியர் பார்வையில் என்ன இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கறத விட என்ன இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் எப்படி பார்க்கணும்? ஆசிரியர் பார்வையில் தெளிவு இருக்க வேண்டும். தெளிவு இல்லை அப்படின்னாக்க உங்களால் கற்றுக் கொடுக்கவே முடியாது. ஒரு ஆசிரியர் என்பவர் சகலத்தையும் அறிந்து கொள்வராக இருக்கு. எல்லா துறையிலும் அவர் வல்லுநராக இருக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களிடம் வரக்கூடியவர்கள் வந்து சாதாரணமானவர்கள் அல்ல, உயிரோட்டமுள்ள குழந்தைகள். அவர்களுக்கு நம்ம எதிர்காலத்தை கற்றுக் கொடுக்கிறோம், வாழ கற்றுக் கொடுக்கிறோம். இந்த சூழலில் வந்து வாழ்றது வந்து எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். இந்த கோவிட்டை கடந்து நம்ம போகவே முடியாது. உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துന്നത്. ஆலயங்கள் கூட அடைக்கப்பட்ட காலம் வந்து இப்போ மட்டும்தான். இதுக்கு முன்னாடி இரண்டாம் உலக போர் காலத்தில் கூட ஆலயங்கள் கூட அடைக்கப்பட்ட கிடந்த நேரம் கிடையாது. ஆனால் இப்போ இந்த சூழலில் வந்து ஆலயங்கள் கூட அடைக்கப்பட்டது. இந்த காலத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒரு கடுமையான காலத்தை கூட நம்ம ஈஸியாக கடந்து வந்தோம்னு நினைக்கிறோம். இது எங்கேருந்து வந்துச்சு? இந்த நோயை நம்ம எப்படி எதிர்கொண்டோம் அப்படின்னாங்க, நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த பழக்க வழக்கங்கள், அந்த உணவு முறை. நம்மளை வந்து உண்மையிலே இந்த நோய் மிகப்பெரிய நோயாக இருந்து நம்மளை பாதிச்சிருந்தா இந்தியா மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தது. ஆனால் முக்கியமாக நம்ம வந்து அதை வென்றுட்டோம். எப்படின்னாக்க நம்முடைய இயற்கையில் நமக்கு இருந்த நோய் எதிர்ப்பு சக்தி. இது எங்கேருந்து வந்துச்சு? அந்த மஞ்சள், அந்த மிளகு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து வழக்கமாக வந்து சேர்க்கக்கூடிய உணவுனால நமக்கு இயற்கையாகவே அந்த ஒரு எதிர்ப்பு சக்தி நம்மகிட்ட இருக்குது. அதனால இந்த நோய் நம்மளை பெரிய அளவில் பாதிக்கிறோம். இந்த பாதிப்பு இருந்துச்சுன்னா வீதியேன்னு படம் கிடந்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம உலகத்தையும் முடைக்கணும், அந்த அளவுக்கு பயந்தோம். ஆனால் அந்த பயத்தை அந்த பயம் அளவுக்கு எதுவுமே நடக்கலை. காரணம் நம்மகிட்ட இருந்து எதிர்ப்பு சக்தி, இந்த முன்னோர்கள் கொடுத்த அந்த ஊக்கமும் அந்த உணவு முறையும் தான். அதுக்கு வழி வழியாக கடத்தி வரப்பட்ட அந்த பழக்க வழக்கம். இப்போ இந்த நேரத்தில் நம்மளுடைய மாணவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? ஒரு பெரிய போட்டி நிறைந்த உலகத்தை எதிர்கொள்கிறவர்களாக இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ், நாம கூட ஆன்லைன் கிளாஸ் கலந்துக்கிட்டோம். மேடம் கூடும்போது எப்போ நம்ம பேரை கூடுவாங்கன்னு பயந்துகிட்டே இருக்கும், கவனிச்சுட்டே இருக்கும். மேடம் கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வேற கரெக்டாக போடுவாங்க. பாலியல் மேடம் இருக்கட்டும், அவ்வளோ மேடம் இருக்கட்டும், அவங்க எவ்வளோ வெல் ப்ரிப்பேர்டாக வந்து நடத்துனாங்க. ஆனால் எத்தனை பேர் அதை வாங்கிக்கணும்னு எனக்கு தெரியல. சுவாமிநாதன் சார் அழகாக அந்த ஆன்லைன் பற்றியே கேள்வி கேட்டாங்க. நாங்கள் எல்லாம் பதில் சொன்னோம். இந்த கிராமப்புற மாணவர்கள் வந்து அந்த ஆன்லைனில் அட்டன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. வசதியான மாணவர்கள் வந்து அதை பயன்படுத்தி இருக்காங்க. இன்னும் என்னுடைய மாணவர்கள்லாம் எத்தனையோ பேர் வந்து செல்லே இல்லாதவங்க, வெறும் சிம் கார்டு மட்டும், அந்த சாதாரண ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த பார்வை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம்? இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு நாம் எதை கொடுக்க வேண்டும்? இந்திய மாணவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அறிவு கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம பழைய சூழல் இல்லை, இப்போ புதிய சூழலில் அவங்க வந்து வாழப்போம். போட்டி எங்கே போனாலும் ஒரு மனிதம் வந்து குறைந்துகிட்டே போகுது. அப்போ அவங்களுக்கு வாழ கற்றுக் கொடுக்கணும். வெறும் பாடத்தை மட்டும் போஷனை மட்டும் முடித்தா போதாது. அப்படி இருந்தால் நம்ம ஆசிரியர்களே கிடையாது. கண்டிப்பாக நம்மளோட படிக்கிற மாணவருக்கு வெறும் பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுப்பவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. தெளிவான அறிவு, வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். பிரச்சனைகளை சால்வ் செய்கிறார், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அவனுக்கு கொடுத்தே ஆகும். இதெல்லாம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும்? நாம படிக்கணும்.
படித்துக் கொண்டே இருக்கணும். அவர் ஆசிரியர் என்பவர் எப்போதும் படித்துக்கிட்டே இருக்கணும், நிறைய படிக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா மகாபாரதம் இருக்கு, அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதில் ஒரு காட்சியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். துரோணாச்சாரியார் மிகச்சிறந்த ஆசிரியர் அந்த மகாபாரதத்தில். அவர் ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு தேர்வு வைக்கிறாரு. ஒரு ஆலமரத்தில் கூட்டு போறாரு. அவர் வந்து வில் வித்தை சொல்லி கொடுக்க போறாரு. அந்த கௌரவர்கள் மாணவர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க வரிசையா. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இந்த ஆலமரத்தை பாரு, அந்த மேல ஒரு இலை இருக்குது, அந்த இலை வந்து கிளி வடிவத்தில் இருக்குது, அந்த ஒரு இலையை மட்டும் நீ அம்பால எய்து கீழே தரணும். இதுதான் அவர் கொடுக்கக்கூடிய காசு. மாணவர்கள் எல்லாம் வரிசையா நிற்கிறாங்க. முதல்ல ஒருத்தரை கூப்பிடுறாரு, என்ன பார்க்கறேன்னு கேட்கிறாரு. அவங்க ஆலமரம் அப்படின்னு நீ அம்பியை வெட்டப்புற போயிருந்து சொல்லிக்கிறார். அடுத்த ஒருத்தரை கூப்பிட்டா அவன் என்ன பார்க்குற, அவன் கிளே அப்படின்னா இல்லை நிற்கிற போயிருக்கு. இது ஒவ்வொருத்தரையும் விளக்கிட்டே வர்றாரு. அர்ஜுனன் முறம் வருது. அவன் வந்த உடனே என்ன பார்க்குறேன்னு கேட்கிறாரு. அவன் கிளி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறேன்னு கேட்கிறாரு. அவன் அமைதியாயிட்டா, எந்த பதிலும் சொல்லவே இல்லை. அப்புறம் அடி அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அப்புறம் அந்த ஒரு இலை மட்டும் தனியாக வந்துடுது. ஸோ அந்த ஆசிரியர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் ஒரு மாணவனை, அந்த கவனம் சிதறம் இல்லாத ஒரு மாணவனை கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறார். அப்போ நாம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை நம்ம கண்டுபிடிக்கிறதுனால முதல்ல இருக்கும். இந்த கிளாஸ்ல இருக்க குழந்தைகள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமைகள் இருக்கு. ஒவ்வொரு குழந்தைகளும் தனித்தனியான ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்புத்தன்மை இருக்கு. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பார்வை கண்டிப்பாக வேணும். ஒரு மாணவனை பார்க்கக்கூடிய பார்வை, அவனுக்கு என்ன தேவை, அவனுடைய திறமை என்ன, அவனுடைய குறைகள் என்ன, இது நமக்கு தெரிஞ்சாகும். தெரியலன்னா நம்மளால அவங்களை வந்து முன்னேற்றம் செய்ய முடியாது. அப்போ அந்த பார்வை நமக்கு கண்டிப்பாக வேணும். ஒவ்வொரு கிளாஸுக்கு போனோமா பாடம் நடத்தணுமா இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு வந்து அத்தனை மாணவர்களும் நல்லா இருக்கும். அவருடைய நல்ல எதிர்காலத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய காட்டாகும். அதற்காக முதல்ல நாம உழைக்க ஆரம்பிக்கணும். சாதாரண இப்போ கூட உங்க கிளாஸுக்கு வரும் பிஎட் முடிக்க கூட எக்ஸிபியில் ரெப்பட்டான ஒரு கவலை இருக்கு. ஆனால் நம்ம எக்ஸாமே எழுதாமல் பாஸ் பண்ணியிருக்கோம் சந்தோஷம் இருக்கா, அதோட இன்சென்டிவ் இல்லையான்னு ஒரு கவலை வரும். எதையுமே ஒரு பாசிட்டிவான திங்கிங், அந்த திங்கிங் எல்லா ஆசிரியர்களும் கண்டிப்பாக வேணும். அதனால இங்கேயும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, மாணவர்களுக்கு எதையாவது கொண்டு செல்வது, மாணவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறது, நாம் தயாராக வேண்டும். அதை நாம் ஒவ்வொரு இது வந்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் நாம் வேண்டுகோளாக வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒரு நல்ல ஆசிரியர்களாக நம்முடைய பார்வை தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதற்கான உழைப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த பார்வை அப்படின்னு தலைப்பு எடுக்கும்போது எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் வந்து, ஏன்னா நீங்க நண்பர் கார்த்திகேயன் இருக்கிற நான் ஒவ்வொரு நாளும் அவரை நினைப்பது உண்டு. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது ஆஃபீஸ் லெவல்லையோ இல்லை ஸ்கூல் லெவல்லையோ இல்லை வீட்டிலே வரும்போது அவர் எனக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பார். ஏன்னா அவர் பார்வை திறன் குஞ்சியவராக இருந்தாலும் நமக்கு முன்பாக இங்கே வந்துடுவார். எத்தனையோ தாமதமாக வருவோம் நாம, ஆனால் அவர் கரெக்டாக நேரத்துக்கு வருவார். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருந்ததே இல்லை. இந்த லாக்டவுன்ல நீங்க நம்மள என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அவர் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினார், நான் அதை கேட்டிருக்கேன். உறவா நட்பாகிற தலைப்பில் அவர் பேசினார். ஸோ அவரோட ஒப்பிடும்போது நம்மளை எவ்வளவோ செஞ்சுவார். அப்போ திறமை எங்கெல்லாமோ இருக்கு, ஆனால் அதை பயன்படுத்தக்கூடியதான் நம்ம இருக்கணும். ஸோ இந்த கூட்டம் இந்த ஒரு நிகழ்ச்சியில நாம எடுக்கக்கூடிய ஏதாவது நான் என்னோட கருத்து என்னன்னா, நீங்க எங்கே போனாலும் வெறுமையாக போகக்கூடாது. எந்த இடத்துக்கு போனாலும் அங்கேருந்து எதையாவது எடுத்துட்டு போகணும். அது வந்து நல்ல விதமாக இருக்கும். அப்போ இந்த நிகழ்ச்சியில நாம என்ன எடுத்துக்கிறோம்னா, நாம ஒரு நல்ல ஆசிரியர்களாக நம்மளுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கணும்னா, ஒரு நல்ல பார்வையாக, மாணவர்களுக்கு பயனுள்ள பார்வையாக, அதற்காக கஷ்டப்படுவர்களாக உழைப்பவர்களாக மாற வேண்டும். இந்த வாய்ப்பு நன்றி.